මේ බලන්න මේගොල්ලෝ සම්පූර්ණ බුර්කාවෙන් මූණ වහගෙන ඉන්නවා. නමුත් ඒගොල්ලෝ මේ වෙසක් පොයත් එක්ක බුදුරජාණන් වහන්සේගේ තෙමගුල දවසේ ලේ දෙන්න ඇවිල්ලා புர்கா அணிந்த முஸ்லிம் யுவதிகள் இங்கே வந்திருக்கின்றார்கள். நாங்கள் இலங்கையிலே சிங்களே முஸ்லிம்லே என்று பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே இவர்கள் ஒரு விடயத்தை எமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். எங்களுடைய இரத்தமும் சிவப்பு நிறம்தான் என்பதை இவர்கள் ஞாபகப்படுத்துகிறார்கள் என்ற அடிப்படையிலே அற்புதமான விடயங்களை தேரர் அங்கே சுட்டி காட்டுகிறார். ஓ මේ ඔක්කොම මුස්ලිම් අය හොඳේ. එතකොට ඔයගලන්ට පේන ඇති பிரிமி அய காந்தாய බොහෝ දෙනාද මෙතන ලේ දෙනවා. நகரத்தின் துடிப்பும் கடற்கரையின் அமைதியும் ஒன்றாக சங்கமிக்கும் இடங்களில் சீரான வாழ்க்கைக்கும் சிறந்த முதலீட்டிற்கும் வடிவமைக்கப்பட்ட குடியிருப்புகள். ப்ளூ ஓஷன் குரூப் உயர்ந்த வாழ்க்கையின் உறுதியான முகவரி. இன்று காலை வேளையிலே சமூக வலைத்தளங்களை பார்க்கும் போது பங்களாதேஷிலே இருந்து வல்பொல கோத்தம தேரர் என்ற ஒரு பௌத்த தேரர் அற்புதமான ஒரு ஃபேஸ்புக் முகநூல் நேரலையை வழங்கியிருந்தார். හැම දිනාටම තෙරුවන් සරණ ප්‍රාර්ථනා කරනවා. අද මම මේ වෙලාවේ මේ බංගලාදේශයේ அதனை பார்த்ததும் உங்களோடு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். எனவேதான் இந்த காணொளியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றேன். பங்களாதேஷ் மக்களை பொறுத்தவரையிலே அதிகமாக இலங்கையிலே இருக்கக்கூடிய எங்களுடைய சகோதரர்கள் சொல்வதை நான் கேட்டிருக்கின்றேன். பங்களாதேஷ் மக்கள் கடினமானவர்கள், அவர்கள் மனிதாபிமானம் குறைந்தவர்கள், இப்படியான விடயங்களை பேசுவதை நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். அதே விடயத்தை தான் வல்பொல கோத்தம தேரரும் சொல்கிறார். பங்களாதேஷ் மக்கள் கடுமையானவர்கள் என்றுதானே நீங்கள் நினைத்திருக்கிறீர்கள். ஆனால் வெசாக் பௌர்ணமி தினத்திலே புத்த பெருமானுடைய மிக முக்கியமான அவர்களுடைய பிறந்த தினத்திலே பங்களாதேஷிலே இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் செய்கின்ற இந்த அன்னதானத்தை பாருங்கள். மிக முக்கியமான ஒரு அன்னதானத்தை இங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் செய்கிறார்கள் என்று தலைப்பிட்டிருக்கின்றார் அவருடைய நேரலை. பங்களாதேஷிலே வாழக்கூடிய அந்நாட்டு மக்கள் அங்கே இருக்கக்கூடிய பௌத்தர்களோடு இணைந்து வெசாக் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு இலங்கை தூதரகத்திலே இரத்த தான முகாம் ஒன்றை அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அந்த தேரர் இந்த இரத்த தான முகாம் பற்றி சொல்லக்கூடிய நேரத்திலே அவர் பல விடயங்களை சொல்லியிருந்தார். அந்த நேரலையிலே அவர் சொல்கிறார், இலங்கையிலே இருக்கக்கூடியவர்கள் இதோ பாருங்கள், பங்களாதேஷ் மக்களை பற்றி நீங்கள் என்ன நினைத்திருக்கிறீர்கள்? அவர்கள் கடினமானவர்கள் என்றுதானே? அப்படி இல்லை. அவர்கள் எங்களுடைய வெசாக் பௌர்ணமி தினத்திலே அவர்களுடைய உதிரத்தை கொடுக்கிறார்கள். இதைவிட மிகப்பெரிய ஒரு அன்னதானம் எதுவாக இருக்க முடியும் என்ற அடிப்படையிலே இலங்கையிலே இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நேரலை மூலமாக அவர் அந்த நிகழ்வை காட்டியிருந்தார். நான் பங்களாதேஷிலே இருக்கக்கூடிய என்னுடைய வாசஸ்தலத்திற்கு அருகாமையிலே இருக்கக்கூடியவர்கள் முஸ்லிம்கள். என்னுடைய எல்லா பணிவிடைகளையும் அவர்கள்தான் செய்கிறார்கள் என்ற விடயத்தையும் அந்த நேரலையிலே பதிவு செய்திருந்தார். அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை பார்த்து தேரர் கேட்கின்றார், இங்கே இலங்கையர்கள் யாராவது இருக்கிறீர்களா என்று. මෙතන සිංහල පුළුවන් අය ඉන්නවද? ලංකාවේ කවුද? ලංකා නැහැ. බංග්ලාදේශ. මේගොල්ලෝ ඔක්කොම දැන් බංග්ලාදේශ. ඔව් මේ ඔක්කොම මුස්ලිම් අය හොඳේ. එතකොට ඔයගලන්ට පේන ඇති පිරිමි අය කාන්තාය බොහෝ දෙනාද මෙතන ලේ දෙනවා. இலங்கையர்கள் யாராவது இருக்கிறீர்களா என்று கேட்கக்கூடிய நேரத்திலே அங்கே இருந்த அனைத்து இளைஞர்களும் யுவதிகளும் நாங்கள் பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்கிறார்கள். சிங்கள மொழி பேசக்கூடிய யாரும் இருக்கிறீர்களா என்று கேட்ட நேரத்திலே யாருமே இருக்கவில்லை. ஒட்டுமொத்தமாக இருந்தவர்கள் பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த முஸ்லிம் இளைஞர்களும் யுவதிகளும் தான் என்பதை தேரர் மீண்டும் மீண்டும் காட்டிக்கொண்டே இருந்தார். ஒரு கட்டத்திலே தேரர் நேரலையிலே இருக்கக்கூடிய நேரத்திலே முகங்களை முழுமையாக மூடிய புர்கா அணிந்த முஸ்லிம் யுவதிகள் அங்கே வருகிறார்கள். தேரர் அவர்களை குறிப்பிட்டு சொல்கிறார், இதோ பாருங்கள், මේ බලන්න මේගොල්ලෝ සම්පූර්ණ බුර්කාවෙන් මූණ වහගෙන ඉන්නවා. නමුත් ඒගොල්ලෝ මේ වෙසක් පොයත් එක්ක බුදුරජාණන් වහන්සේගේ තෙමගුල දවසේ ලේ දෙන්න ඇවිල්ලා. ඉතින් අපි සමහර වෙලාවට අර සිංහලේ මුස්ලිම්ලේ මොනලේ කිව්වත් ඔක්කොම එකපාරට ඒක රතුලේ කියනවනේ. ඉතින් ඔවුන්ගේ රතුලේ අද මේ බුදුරජාණන් වහන්සේගේ තෙමගුල දවසේ මේ විදිහට පරිත්‍යාග කරන්න ආපු මේ උත්තම පින්කම අපි අනුමෝදන් වෙමු.
புர்கா அணிந்த முஸ்லிம் யுவதிகள் இங்கே வந்திருக்கின்றார்கள். நாங்கள் இலங்கையிலே சிங்களே முஸ்லிம்லே என்று பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே இவர்கள் ஒரு விடயத்தை எமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். எங்களுடைய இரத்தமும் சிவப்பு நிறம்தான் என்பதை இவர்கள் ஞாபகப்படுத்துகிறார்கள் என்ற அடிப்படையிலே அற்புதமான விடயங்களை தேரர் அங்கே சுட்டி காட்டுகிறார். இந்த நேரலையை பார்க்கக்கூடிய நேரத்திலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இலங்கையிலும் கூட பன்மைத்துவ சூழலிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே எங்களுடைய பக்கத்து வீடுகளிலே முஸ்லிம் அல்லாத நம்முடைய உறவுகள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். நாங்கள் எப்போதுமே மனிதாபிமானத்தோடும் அஹ்லாக்கோடும் நற்குணங்களோடும் அவர்களுக்கு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. சிறந்த இடத்தேர்வு, காலத்தை வெல்லும் நவீன வடிவமைப்பு மற்றும் உயர்தர கட்டுமானத்தின் நம்பகமான பெயர், நகரத்தின் துடிப்பும் கடற்கரையின் அமைதியும் ஒன்றாக சங்கமிக்கும் இடங்களில் சீரான வாழ்க்கைக்கும் சிறந்த முதலீட்டிற்கும் வடிவமைக்கப்பட்ட குடியிருப்புகள். ப்ளூ ஓஷன் குரூப், உயர்ந்த வாழ்க்கையின் உறுதியான முகவரி.